ஒரு நூற்றாண்டு கால கோரிக்கையான பட்டியல் மாற்றத்தை வலியுறுத்தி எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் நாஞ்சை ரவி தேவேந்திரன் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் எங்களுடைய அரசியல் வழிகாட்டிகளில் ஒருவரான அன்பிற்குரிய அண்ணன் ஹரிராம் குடும்பர் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய விடிவெளியாக கருதக்கூடிய மாமனிதர் இமானுவேல் சேகர் அவர்களுடைய பெயரன் அன்பிற்குரிய அண்ணன் ரமேஷ் தேவேந்திரன் அவர்களே, தேவேந்திர உறவின்முறை தலைவர் ரேசா முத்துக்குமார் அவர்களே, மாவீரன் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் மாரிப்ப பாட்டீல் அவர்களே, ஏனைய தோழர்களே, நண்பர்களே, சமுதாய உறவுகளே, தேர்தல் நெருங்கிவிட்டது. தேர்தல் களம் ரொம்ப சூடாயிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் சாதிகளை வைத்து சாதிகளுடைய வாக்கு வங்கிகளை கவர்வதற்காக பல்வேறு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிற இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தேவேந்திர உளவியலாளர்கள் தங்களுடைய சமூகத்தினுடைய முதன்மை கோரிக்கையான பட்டியல் மாற்றத்தை வலியுறுத்தி தமிழகம் எங்கும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோரிக்கையை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. ஏதாவது சொல்றாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 1935 ஆங்கிலேய அரசாங்கம் உருவாக்கிய சாதி பட்டியல், அட்டவணை சாதி பட்டியல்ல தேவேந்திர உளவியலாளர்களை இணைத்து விட்டதாக 1935 தான் இந்த சமூகத்திற்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக ஒரு கட்டுக்கதையை தொடர்ந்து இந்த அரசியல் கட்சிகள் இந்த சமூகத்தின் மத்தியில் பரப்பிக் கொண்டிருக்கிறது. 1922 நீதி கட்சி அரசாங்கம் உருவாக்கிய ஆதி திராவிடர் என்கிற அந்த சாதி அட்டவணை சாதி பட்டியலில் தான் தேவேந்திர உளவியலாளர்களை இணைக்கிறார்கள். இணைப்பதற்கு காரணம், அன்றைக்கு இந்த நாட்டில் இருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்ற வேண்டும், ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி போராடி வந்த இடதுசாரி இயக்கங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் பெருவாரியாக தேவேந்திரர்கள் இணைந்திருந்தார்கள். ஆங்கிலேய அரசாங்கத்தை ஆதரித்த நீதி கட்சி, திராவிட இயக்கம் போன்றவர்கள், சுயமரியாதை இயக்கம்லாம் ஒரு பக்கம் ஆங்கிலேய அரசாங்கத்தை இந்த மண்ணை விட்டு வெளியேற்ற சொல்ல வேண்டும் என்று போராட்ட களத்தில் நின்ற தேவேந்திர உளவியலாளர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் 1922 ஒரு சமூகம் தனக்கான அடையாளமாக கேட்ட ஆதி திராவிடர் என்கிற பெயர் மாற்ற அரசாணைக்கு அதை சாதிய பட்டியலாக மாற்றி அதுல தேவேந்திர உளவியலாளர்களை இணைக்கிறார்கள். 1923 முதல் 1926 வரைக்கும் 7 மாநாடுகள் பட்டியல் மாற்றம், எங்களை இந்த ஆதி திராவிடர் பட்டியலில் இணைத்தது தவறு என்று சொல்லி 1923 ஒரு பெரிய போராட்டம் தொடங்கிட்டு பெரிய மாநாடுகள் நடத்திருக்கிறோம். அதே போன்று இந்திய அளவில் சாதி பட்டியல்களை உருவாக்குவதற்கு 1935 ஆண்டு ஆங்கிலேய அரசாங்கம் முன்வந்த போது அன்றைக்கும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக இருந்த இந்த தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் அன்றைக்கு நீதி கட்சியும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து கொண்டு இவர்களை அட்டவணை சாதிகள் பட்டியலில் இந்த சமூகத்தினுடைய விருப்பத்திற்கு மாறாக இணைக்கிறார்கள். இது ஒரு நூற்றாண்டு கால அநீதி. திட்டமிட்டு இந்த சமூகத்தை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதை நீதி கட்சி தொடங்கி காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, ஏன் இன்றைக்கு பாரதிய ஜனதா உட்பட அனைத்து கட்சிகளுமே இந்த பட்டியல் மாற்ற கோரிக்கையில உடன்பாடு கிடையாது. தேர்தல் களத்தில் திமுகவினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இன்னைக்கு சமூகம் உயர்த்தி பிடித்திருக்கிறது. எங்களை தொடர்ந்து பட்டியலில் வைத்திருப்பதும் தனித்தொகுதி அரசியலில் முடக்குவதும் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வேலை திட்டம் என்றால், எங்களை யாரெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வீழ்த்துவதுதான் எங்களுடைய வேலை திட்டம். அது ஐயா கருணாநிதியாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அதிகாரத்திற்கு வர துடிக்கிற எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகளை வாங்கி 3வது முறையாக மத்திய அரசை ஆள துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி,
பட்டியல் மாற்றம் தரவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தொகுதியிலும் அதனுடைய எதிர்வினை மிக கடுமையாக இருக்கும். இந்த சமூகத்தை படுகொலைகள் மூலம் வீழ்த்தி விடலாம், வன்முறை மூலம் இந்த சமூகத்தை திசை திருப்பி விடலாம். இந்த சமூகம் ஒரே அரசியல் பாதையில் பயணித்து விடாத அளவுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி, குழப்பங்களை ஏற்படுத்தி, பிரித்தாளும் சூழ்ச்சிகளை கையாண்டு இந்த கட்சிகள் தொடர்ந்து இந்த சமூகத்தை அரசியல் அதிகாரத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் வர முடியாதவாறு பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டுதான் இந்த போராட்டம் நடைபெறுவதாக கருதுகிறேன். ஆகவே எங்களுடைய கோரிக்கையை செவிமடுக்கவில்லை என்று சொன்னால் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பட்டியல் மாற்றத்தை முதன்மைப்படுத்தாத எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் தேவேந்திர குல வேளாளர் கிராமங்களுக்குள் நுழைய விட மாட்டோம், விரட்டி அடிப்போம் என்கிற உறுதியோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.